வாக்யஜ்ஞேன கல்பதாம். அதः சமாதத்ஸ்வ யதேந்திரியः சன் நிரந்தரம் சாந்தமனः பிரதீச்சி வித்வம்சயத்வாந்தமனாத்ய வித்யயா கிருதம் சதேகத்வ விலோகனேன. அதः சமாதத்ஸ்வ யதேந்திரியः சன் நிரந்தரம் சாந்தமனः பிரதீச்சி வித்வம்சயத்வாந்தமனாத்ய வித்யயா கிருதம் சதேகத்வ விலோகனேன. ரொம்ப அழகான ஸ்லோகம் சொல்கிறார். அதஹா தேர்ஃபோர் சமாதத்ஸ்வ நிர்விகல்ப சமாதி அபியாசத்தை ஒழுங்காக பண்ணு, அதில் ஃபோக்கஸ்டாக இரு, வேறு எதுலேயும் கவனத்தை வச்சுக்காதே. அதுக்கு கண்டிஷன் என்ன? யதேந்திரிய சன், நிரந்தரம் யதேந்திரிய சன். இன்னும் வழியெல்லாம் சொல்லித்தரப்போகிறார், ரொம்ப அழகாக சொல்லித்தரப்போகிறார். அதனால் எப்போவுமே சென்ஸ் கண்ட்ரோலில் இரு, புலநடக்கத்தை விடாதே. நிரந்தரம், நிரந்தரம்னா வித்தவுட் கேப். அப்புறம் எப்போவும்னா சாந்தமனாக, சாந்தமனாக, சாந்தமனாகனா மனசு சமாதானத்தோட. சொல்ல போனால் என்னென்னா சமதமாதிகளுடன் அப்படின்னு அர்த்தம். சமதமாதிகளுடன் எண்ணங்களில் கட்டுப்பாடும் புலன்களில் கட்டுப்பாடும் உடையவனாய் பிரதீச்சி சமாதத்ஸ்வ. பிரதீச்சி, பிரதீச்சின்னா பிரத்யகாத்மாவில் சமாதத்ஸ்வ, மனசை ஒருமுகப்படுத்து. புலனடக்கம் பழகி அமைதியான மனத்தின் துணை கொண்டு உனது யதார்த்த ஸ்வரூபத்தில் மனதை எனது ஒருமுகப்படுத்து. சமாதத்ஸ்வ, சமாதத்ஸ்வ. அப்படி பண்ணினா என்ன ஆகும்னா அநாத்ய வித்யா கிருதம் துவாந்தம் சதா ஏகத்துவ விலோகனேன வித்வம்சய. ரொம்ப நல்லா சொல்கிறார். அநாதி, அநாதினா எப்போ வந்து பிகினிங்னே தெரியல, எப்போ ஆரம்பித்ததுன்னு தெரியல. எது? இந்த அறியாமை. அநாத்ய அவித்யா கிருதம், கிருத்தம்னா என்ன? உண்டு பண்ணப்பட்ட என்னது? காலம் தெரியாத இந்த அவித்யைக்கு எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. எங்கிருந்து வந்தது என்று தெரியாமல், எதிலிருந்து வந்தது, எப்பொழுதிருந்து வந்தது என்று தெரியாத இந்த அறியாமையினால் உண்டு பண்ணப்பட்ட துவாந்தம். துவாந்தம்னா இருட்டு, துவாந்தம் இருட்டு. நம்ம பாஷையில் சொல்லணும்னா அத்தியாசம் தான் சொல்லணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? ஸ்வரூப அப்பிரகாசம். துவாந்தம்னா இருள். என்ன இருள்னா, அதாவது தன்னை பற்றிய உண்மையை அறிந்து கொள்ள முடியாத தன்மையை, தன்னை பற்றிய உண்மையை அறிந்து கொள்ள முடியாத தன்மையை. ஆக ஸ்வரூப அப்பிரகாசம்ங்கிறார். ஸ்வரூப அப்பிரகாசம். துவாந்தம் ஈஸ் ஈக்குவல் டு ஸ்வரூப அப்பிரகாசம். இன்னொரு பாஷையில் சொன்னால் ஸ்வரூப அஜ்ஞானம். சிம்பிள். இதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னார். முமுக்ஷுத்வத்தை சொல்கிற போதே சொல்லிவிட்டார். என்ன சொன்னார் அங்கே? முமுக்ஷுத்வம். முமுக்ஷுத்வம் என்றால் என்ன அப்படின்னு சொல்கிற போதே சொன்னார். அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜ்ஞான கல்பித்தான் ஸ்வஸ்வரூபாவபோதேன மோக்துமிச்சா முமுக்ஷுதா. முமுக்ஷுத்வம்னா என்னங்கிறதுக்கு சொல்லியிருக்கிறது இங்கே தான். அற்புதமான ஒரு ஸ்லோகம், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதாவது அகங்காரம் முதல் தேகம் வரையிலும் அறியாமையால் கற்பிக்கப்பட்ட பந்தங்களை தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை நன்கு தெரிந்து கொள்வதன் மூலம் விட்டு விடுவதற்கு ஆசைப்படுகின்ற தன்மை எதுவோ அதற்கு பெயர்தான் முமுக்ஷுத்வம். எப்படி இருக்கு?
அகங்காரம் முதல் தேகம் வரை, எத்தனாவது ஸ்லோகம் அது? அகங்காரம் முதல் தேகம், முமுக்ஷுத்வ லக்ஷணம். அகங்காரம் முதல் தேகம் வரை அறியாமையினால் கற்பிக்கப்பட்ட பந்தங்களை, அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். பந்தான் அஜ்ஞான கல்பித்தான், அஜ்ஞான கல்பித்தானு பந்தானு ஸ்வஸ்வரூப அவபோதேன, தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை நன்கு தெரிந்து கொள்வதன் மூலம் மோக்தும் இச்சா, மோக்தும் இச்சான்னா கிவ் அப். எதை கிவ் அப்னா? அகங்காரம், இண்டிவிஜுவாலிட்டிலேருந்து வந்திருக்கிற மைண்டு, பாடி, அப்புறம் இருக்கிற பொசஷன் எல்லாத்தையும் புத்தினால் ரிமூவ் பண்ணு, தியாகம் பண்ணு. ஸ்வஸ்வரூப ஞானேன தியஜ, அகம் பிரம்மாஸ்மி இது விருத்தி ஞானேன அகம் ஜீவோஸ்மி இது புத்திம் தியஜ தியஜ தியஜ, சம்சாரித்வம் தியஜ, பந்தத்வம் தியஜ அப்படி சொன்னார். அதுதான் இங்கேயும் எனக்கு துவாந்தம்ங்கிறதுக்கு அதை சொல்கிறேன். ஸ்வரூப அப்பிரகாசம் அப்படின்னா என்ன? ஸ்வ அஜ்ஞானம், தன்னை பற்றிய அறியாமையை என்ன பண்ணுறதுன்னா, சதா 27வது ஸ்லோகம் ஒப்பிடுக, ரெஃபர் 27. இப்போ நான் சொன்னேனே, அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜ்ஞான கல்பித்தான் ஸ்வஸ்வரூபாவபோதேன மோக்துமிச்சா முமுக்ஷுதா. அதான், அது மாத்திரம் இல்லை, சதா ஏகத்துவ விலோகனேன, எப்பொழுதும் அத்வைத ஞானத்திலேயே நிஷ்டை உடையவனாக இருந்து இந்த துவைத புத்தியை, ஷரீர புத்தியை, ஜீவ புத்தியை வித்வம்சய, விசேஷேண துவம்சய, நன்றாக அறிவால் அழித்து விடு, வேரோட பிடுங்கி எடுத்துரும். வருவார், அஜ்ஞான காரியம் பிரதஹேத் சமூலம், அஜ்ஞானத்தோட காரியத்தோட சமூலம் பிரதஹேத். அஜ்ஞான யோகாத் பரமாத்மனஸ்தவ, அது ஒரு ஸ்லோகம் இருக்குது. அஜ்ஞான யோகாத் பரமாத்மனஸ்தவ ஹ்யனாத்ம பந்தஸ்ததயேவ சம்ஸ்ருதி தயோர் விவேகோதித போதவன்னி அஜ்ஞான காரியம் பிரதஹேத் சமூலம். அதையும் ரெஃபர் பண்ணி பார்த்துக்குவோம். நம்பர் என்ன ஞாபகம் இல்லை. இது முதலே வரும், ஆரம்பத்திலே முமுட்சுத்தம் வந்து குருக்கிட்ட போனோடனே வந்துடும். மாபைஷ்ட வித்வம் ஸ்தவனாஸ்தியபாய சம்சார சிந்தோஸ் தரணேத்யுபாய, வந்து அஜ்ஞான யோகாத் பரமாத்மனஸ்தவம்பர் ஆரம்பிப்பர். 47 அஜ்ஞான யோகாத்து தானே. அஜ்ஞான யோகாத் பரமாத்மனஸ்தவ ஹ்யனாத்மபந்தஸ்ததயேவ சம்ஸ்ருதி தயோர் விவேகோதித போதவன்னி அஜ்ஞான காரியம் பிரதஹேத் சமூலம். ஆச்சாரியர் நிதித்தியாசனம் நன்றாக பண்ண வேண்டும், நிர்விகல்ப சமாதி அவஸ்தையை பெற வேண்டும் என்பதை அழுத்தமாக உபதேசம் பண்ணுறார். அதாவது அந்தக்கரணம், மனசானது அத்வைத பிரம்ம ஞான ஆகார விற்த்தியில் பரிபூர்ணமாக ஒடுங்கணும். வேறு விஷயத்தில் ஒடுங்கிறது இல்லை. அத்வைத அகண்டாக்கார விற்பி ஞானம், அந்த விற்பி லயம், விற்த்தியில் நிரோதமாகணும். நிரோதம்னு சொன்னால் அவரே பதஞ்சலி சொல்கிற மாதிரி ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். பகவான் பதஞ்சலி சொல்லியிருக்கிற தத்துவத்தில் பேதம் இருக்கலாம். யோகச்சித்தவிருத்தி நிரோதா சொல்கிறார். சித்தவிருத்தியை நிரோதம் பண்ணுறதுக்கு பேர் தான் யோகம்னு சொன்னார். யோகம்ங்கிறது நிர்விகல்ப சமாதின்னு அர்த்தமாகிறது. அப்போ அந்த நிர்விகல்ப சமாதியில் என்னென்னா ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். அப்பொழுது திரஷ்டுன்னா காண்பவன், காண்பவனுடைய ஸ்வரூபத்தில் அவஸ்தானம் நிலை பெறுகிறது. திரஷ்டு ஸ்வஸ்மின் ஸ்வரூபே அவஸ்தானம் அப்படி சொல்லலாம். ஆனால் வந்து திரஷ்டு அவன் இருக்கான், அவனிடத்தில் அவன் இருக்கான்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசு
அவனுடைய யதார்த்த ஸ்வரூப விற்த்தியில் ஒடுங்கிடுத்து. ஒடுங்கிறது தான் இங்கே விற்பி லயா. விற்பி லயா அந்த அந்த ஒரு குவாலிட்டி மனசுக்கு வேணும். ஆனால் மனசு எந்த எந்த இப்போ சூரிய மண்டலத்தையே தியானம் பண்ணி நிர்விகல்ப சமாதி அடைய முடியும்னு அன்றைக்கி சொன்னேன். எந்த விஷயத்தையுமே தியானம் பண்ணி நிர்விகல்ப சமாதி அடையிற சக்தி மனசுக்கு இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம்னா அத்வைத பிரம்மாக்கார விற்த்தியில் மனசு லயமாகணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு இங்கே சொல்கிறோம். இந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறோம். இது நன்றாக ஞாபகம் வச்சுக்கணும். பகவான் பதஞ்சலி சொல்கிற புருஷ லக்ஷணம் வேறு, அத்வைத சித்தாந்தத்தில் சொல்கிற ஆத்மாவினுடைய யதார்த்த ஸ்வரூப லக்ஷணம் வேறு. அவரும் சைத்தன்யம் சொன்னாலும், ஆனால் அதில் கபில மதத்தில் சைத்தன்யம் பகுத்துவம் இருக்குது. சைத்தன்ய பகுத்துவம் அநேகத்துவம் இருக்குது. அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆக இங்கே சைத்தன்ய ஏகத்துவம் கிடையாது, சைத்தன்ய அநேகத்துவம் கிடையாது, சைத்தன்ய ஏகத்துவம். பகவான் பதஞ்சலியோட மதத்தில் சைத்தன்ய பகுத்துவம், புருஷ பகுத்துவம். புருஷ பகுத்துவம்னா சைத்தன்ய பகுத்துவம், மெனி கான்ஷியஸ்னஸ். இது இவருடைய கபிலருடைய அபிப்பிராயம் அதுதான். அதையே ஃபாலோ பண்ணின்னு இருக்கிறதுனால பதஞ்சலிக்கும் அதே அபிப்பிராயம்தான். ஆனால் சமாதி விஷயத்தில், மைண்டை ஃபைன் பண்ணுற விஷயத்தில், பஞ்ச கிளேஷங்களை பற்றி மனசனுடைய இந்த கிளேஷங்களெல்லாம் சொல்லி அதை சரி பண்ணுற விஷயத்தில் ரொம்ப அற்புதமான சாதனைகளை அவர் உபதேசம் பண்ணிருக்கார். ஃபிலாசபியை நாம் ஏற்றுக்கிறது இல்லை, ஆனால் அவர் சொல்கிற சாதனையை நம்ம தியான சாதனையை சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். ஏன்னா அந்தःகரணத்தை சரி பண்ணுறதுக்கு அது உபயோகம். ஆக எல்லாத்தையும் எங்கெங்கே எதிர்க்கோ நல்லதெல்லாம் எடுத்துனுடுறோம். ஆக இங்கே அதை தான் இங்கே சொல்லின்னு இருக்கார். அத்தஹ பிரதீச்சி சமாதத்ஸ்வ. ஆகவே பிரத்யகாத்மாவில், பிரத்யகாத்மா என்னது நிறைய நேரம் படிச்சிருக்கோம், அதனால் ஆரம்பத்திலே சொல்லிகிட்ருக்கார். ஆத்மைக்கத்துவ போதேன வினா விமுக்தி நசித்தியதி பிரம்மசதாந்தரேபின்னு ஆரம்பத்திலே சொல்லிவிட்டார் ஆச்சாரியர். நீ எத்தனை சாஸ்திரம் படிச்சுக்கோ, அதாவது அத்வைத சித்தாந்தத்தை தவிர மற்ற சாஸ்திரம், எந்த சாஸ்திரம் வேணாலும் படிச்சுக்கோ, எத்தனை பூஜை வேணாலும் பண்ணிக்கோ, எத்தனை யாகம் வேணாலும் பண்ணிக்கோ, படந்து சாஸ்திராணி குர்வந்து கர்மாணி யஜந்து தேவான் பஜந்து தேவதாக. ஆனால் ஆத்மைக்கிய போதேன வினா விமுக்தி பிரம்மசதாந்தரேபி நசித்தியதி, நசித்தியதி பிரம்மசதாந்தரேபின்னு ஸ்லோகம். ஆக எல்லாரும் ஒன்று தான், அந்த ஒன்றுதாங்கிற அந்த ஞானத்தை அடையாமல் மோட்சம் கிடையாதுங்கிறத ஆரம்பத்திலே சொல்லியிருக்கார். ஆகவே இந்த இடத்துல பிரதீச்சின்னு சொன்னால் பிரத்யகாத்ம அபின்ன பிரம்மணி அப்படின்னு அர்த்தம். பிரத்யகாத்ம அபின்ன பிரம்மணி, பிரம்மணி ஏகத்துவ பிரம்மணி. அதான் சொன்னார் ஏகத்துவ விலோகனேன. இது ரொம்ப கவனமாக இருக்கும். இங்கே ஏகத்துவங்கிறது அத்வைதத்துவம், அத்வைதத்துவம். ஏன் ஏகத்துவத்துக்கும் அத்வைதத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ரெண்டு இல்லைன்னு சொல்கிறதுக்கும் ஒன்றுன்னு சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒன்றுன்னு சொன்னால் ரெண்டுக்கு இடம் உண்டு, ரெண்டாவதாக ஒன்று இல்லைன்னு சொன்னால் ஒன்றுங்கிற சொல்லுக்கும் பொருள் இல்லை, ரெண்டுங்கிற சொல்லுக்கும் பொருள் இல்லை. அதனால தான் அத்வைத சப்தத்துக்கு பலம் ஜாஸ்தி. ஏகத்துவங்கிற சப்தத்தை விட அத்வைதத்துவம் அப்படிங்கிற சப்தத்துக்கு பலம் அதிகம். அந்த சப்த ஞானம் உள்ளவனுக்கு புரியும். அது அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், இந்த கம்யூனிகேஷன் சொல்கிறோமே அது சரியாக பண்ணணும். அது ஸ்டூடெண்ட்டுக்கும் அது கம்யூனிகேஷன், அந்த கம்யூனிகேஷனை வாங்கிக்கிற சக்தி இருக்கணும். டீச்சருக்கும் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண தெரியணும். நீ இப்படி நினச்சிக்கப்படாது, கேனோபனிஷத்தில் வர மாதிரி. கேனோபனிஷத்தில் நீ எப்படி நினச்சின்னு இருக்கேன், நான் சொன்னதெல்லாம் எப்படி உனக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியணுமேங்கிறார்.
அப்புறம் அவனுக்கு சரியாக தெரிஞ்சுன்னு இருக்கானா இல்லையான்னு செக் பண்ணுறார். செக் பண்ணுறதுக்கு மெத்தடு வச்சுட்டுருக்கார். அவனும் அதை அந்த மெத்தடை புரிஞ்சுன்னு ஆன்சர் பண்ணுறான் அந்த சிஷ்யன். அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தா இந்த டாப்பிக்கில் இருக்க முடியாது, அதெல்லாம் அங்கே இருக்குது. கேனோபனிஷத் த்விதீயா கண்டா, 2வது கண்டத்தில் பார்த்தா தெரியும். மொத்தம் 4 கண்டம். 4 கண்டம் தானே? 4, ஆமாம் 4 கண்டம். 4 கண்டத்தில் முதல் கண்டம், 2வது கண்டம், 3வது கண்டம் கதையை ஆரம்பிச்சு விட்றது, 4வது கண்டம் தியானம் கதையை முடித்து 4 விஷயங்களெல்லாம் சொல்லி முடிச்சது. 4 கண்டம்தான், 4 போர்ஷன் தான், 35 மந்திரம்தான் இருக்குது. அதனால் இப்போ அதுக்கு எதுக்கு சொல்கிறோம்னா, இங்கே பாருங்கள், அத்தஹா தேர்ஃபோர், இது முதல் ஸ்லோகத்திலிருந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அத்தஹா பிரம்மஜானம் ஆழமான மனசுக்கு போகணும்னா அதுக்கு நிர்விகல்ப சமாதி அபியாசம் பண்ணணும். இல்லைன்னா மனசு அலப்பாஞ்சு கெட்டு போயிடும். ஆகையினால நீ எப்படின்னா புலனடக்கம் பயின்றவனாய் எப்பொழுதும் புலனடக்கத்தோடு அமைதியான மனத்தோடு சமாதத்ஸ்வ, சமாதி பழகுவாயாக. அப்படி சமாதி பழகிறதுனால என்னாகும்னா, அநாதி அவித்யா கிருதம் துவாந்தம் சதா ஏகத்துவ விலோக்கனேன வித்வம்சய. காலம்பரை பார்த்துட்டோம், திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஆஹா, அநாதியாக இருக்கக்கூடிய இந்த அறியாமையினால் உண்டான இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் இல்லாத ஒரு இருள், ஆக ஸ்வாத்ம ஸ்வரூப அப்பிரகாசம் துவாந்தம் அத்வைத தியானத்தினால என்ன பண்ணணும்னா வித்வம்சய, ஆக இதை துவம்சம் பண்ணிடும். சரி பண்ணுறேன் சுவாமின்னா வழி சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அடுத்த ஸ்லோகத்தை படிக்கலாம். என்ன பண்ணணும்? நிர்விகல்ப சமாதி பண்ணணுன்னா முதல்ல சுவாமி ஃபஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுங்கோ. நம்ம கீதையில் படிக்கிறோம், ஆத்ம தியானத்துக்கு பகவான் முதல்ல பகிரங்க சாதனம் சொல்கிறார், அப்புறம் அந்தரங்க சாதனம் சொல்கிறார், அப்புறம் தியானத்துக்கு விஷயம் சொல்கிறார், அப்புறம் தியான ஸ்வரூபம் சொல்கிறார், அப்புறம் தியானத்துக்கு வர்ற இடைஞ்சலையும் சொல்கிறார், அந்த இடைஞ்சலை நீக்கிறதுக்கு வழியும் சொல்கிறார், தியானத்தினுடைய பிரயோஜனத்தையும் சொல்கிறார், தியானத்தோட மகிமையையும் சொல்லியிருக்கார் 6வது அத்தியாயத்தில். ஆக இந்த பகிரங்க சாதனத்தில் நியமங்கள்லாம் யம நியமங்கள்லாம் வந்துடும். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம் 5 பகிரங்க சாதனம். தாரணா தியானம் சமாதி 3 அந்தரங்க சாதனம். பொதுவாக நம்ம பார்த்துருக்கோம், ஒன்று நோக்கிற போது இன்னொன்று பகிரங்க சாதனம் ஆகிடும். அதெல்லாம் நம்ம பிறகு பார்ப்போம். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க. சில அப்போ தியானம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எப்போவும் நான் நிர்விகல்ப சமாதி அபியாசம் பண்ணணும்னு ஆசைப்படுறது என்ன? யூ மஸ்ட் டூ, நீ கண்டிப்பாக பண்ணணும். நிர்விகல்ப சமாதி அபியாசம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு உபாயம் சொல்கிறார். சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் சொல்கிறார், நிர்விகல்பக சமாதௌ கிரமேண உபாயம் ஆக, முறையாக வழி சொல்லி கொடுக்கிறார். நிர்விகல்ப சமாதௌ, சமாதௌங்கிறது சமாதி விஷயேன்னு அர்த்தம், விஷய சப்தமி. நிர்விகல்ப சமாதி விஷயே கிரமேண உபாயம் ஆக, முறையாக உபாயம் சொல்லி கொடுக்கிறார். அத்தஸ் சமாதத் ஸ்வயதேந்திரியஸ் சன் நிரந்தரம் சாந்தமனாஃப் பிரதீச்சி வித்வம்சயத்வாந்தமனாத்ய வித்யயா கிருதம் சதேகத்வ விலோகனேன அத்தஸ் சமாதத் ஸ்வயதேந்திரியஸ் சன் நிரந்தரம் சாந்தமனாஃப் பிரதீச்சி வித்வம்சயத்வாந்தமனாத்ய வித்யயா
கிருதம் சதேகத்வ விலோகனேன